நமது ஜெபம் டிவியில் இயேசு உங்கள் ஆத்தும நண்பன். இருதயத்தை பாருங்க. வெளியே உள்ள மேல்மட்டமான காரியங்கள், பாத்திரத்தை கழுவணும், கையை கழுவணும், காலை கழுவணும், இதெல்லாம் நல்ல காரியம். பட் அது மனுஷனை தீட்டுப்படுத்துறது இல்லப்பா. உள்ளால உனக்கு ஒரு இருதயம் இருக்கிறது. அந்த இருதயத்திலிருந்து தான் பொல்லாங்குகள் புறப்பட்டு வந்து மனிதனை தீட்டுப்படுத்துகிறது. Every Saturday and Sunday, Jesus Friend of Your Soul program at 7 p.m. only on Jabam TV. ஹல்லேலூயா. ஆத்தும நண்பர், அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே குவைத் தமிழ் கிறிஸ்துவின் திருச்சபை உங்களை வாழ்த்துகிறது. We from the Kuwait Tamil Christian Church greet you in the precious name of our beloved friend of soul, Yeshua. Hallelujah. Let's pray and get into the word of God. பரலோகத்தில் இருக்கிற எங்களுடைய நல்ல தகப்பனே, இந்த தருணத்தை இன்னொரு முறை எங்களுக்கு தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. Thank you, our Heavenly Father, for giving us one more opportunity to come to your feet. We sit at the feet of the Lord Yeshua and we are eager to learn. And we are eager to meet you, come into your presence. அப்பா, இயேசுவின் பாதத்திலே அமர்ந்திருக்கிறோம், அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். வாஞ்சியோடு உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ளால் நாங்கள் காத்திருக்கிறோம். எனக்கு எங்களுக்கு கற்றுத்தாருங்க. உங்கள் மகிமையினால் எங்களை மூடி, உங்கள் கரத்தினால் எங்களை தொட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.
அருமையான நண்பர்களே, நம்முடைய ஆத்தும நண்பர் இயேசு நம்மோடு இருந்து ஜீசஸ் த ஃப்ரெண்ட் ஆஃப் யுவர் சோல் அண்ட் பீஸ் கிவர் இந்த சீரீஸ்லே நம்மை வழிநடத்தி வருகிறார். ப்ளீஸ் கோ டு யூடியூப் அண்ட் வாட்ச் ஆல் தி ப்ரீவியஸ் எபிசோட்ஸ். இன்றைக்கு 68வது எபிசோடில் வந்திருக்கிறோம். ஒரு புதிதான ஒரு கருத்துக்குள்ளாக நம்ம போகிறோம். மார்க் 9:42 50 வரை இருக்கிறது. அந்த 36வது வசனத்தில் போன தடவை நம்ம பார்த்தோம் எப்படி இயேசு ஒரு சின்ன பிள்ளையை எடுத்து அவங்க மத்தியில் கொண்டு வந்து அந்த பிள்ளையை அருமையாக கரத்தில் எடுத்து அந்த பிள்ளையை வச்சு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். லாஸ்ட் எபிசோட் we saw in verse 36 how in the house Lord Jesus he took a child, embraced that child in the midst of the disciples and used that child to teach them. Amen. Hallelujah. இன்றைக்கு நம்ம தொடர்ந்து 9வது அதிகாரம் 42 50 வரை உள்ள வசனங்களில் பார்க்க போகிறோம். முக்கியமாக ஸ்டம்பிளிங் அப்படிங்கிறத குறித்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இடறல் உண்டு பண்ணுகிறது என்கிற தலைப்பில் நம்ம சிறிது நாட்கள் சிந்திக்க போகிறோம். இன்றைக்குள்ள செய்தியை கேட்போம். ஜெபத்தோடு கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நம்ம அவரை நோக்கி பார்ப்போம். அப்போ இயேசு சொல்கிறார் 42வது வசனத்தில், whoever causes one of these little ones who believes in me to stumble, it would be better for him if a millstone were hung around his neck and he were thrown into the sea. அப்போ சொல்கிறாரு, இடரலை குறித்து இங்கே பேசுகிறாரு. அங்கே லிட்டில் ஒன்னு சொல்லும் பொழுது மூல பாஷையில் மைக்ரோஸ், ஒரு 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 அளவில் ஒரு சிறிது அல்லது கனம் மதிப்பில் சிறியது என்று சொல்லலாம். ஸ்டம்பிள்னு சொல்லும் பொழுது என்ட்ராப் ஆர் டு ட்ரிப் அப், ஒரு ஒரு கண்ணி அல்லது பொறி வைத்து நம்ம காலில் பிடிச்சி அப்படி தவறி விழ வைக்கிறது அல்லது அப்படி பிடித்து கொள்வது. இதுக்கு தான் அங்கே ஸ்டம்பிள் அப்படிங்கிற அந்த இதில் ஒரிஜினலில் அதை குறித்து எழுதியிருக்கிறது. ஸ்காண்டலிட்ஸோ என்று சொல்லி அங்கே கிரேக்க மொழியில் அது இருக்கிறது. ஸ்காண்டலிட்ஸோன்னா அப்படி ஒரு பொறியை வச்சு அல்லது ஒரு கண்ணியை வச்சு அப்படி ட்ராப் பண்ணுறது, அப்படி பிடித்து கொள்வது, அறியாதபடி பிடித்து கொள்வது அல்லது தவறி விழ வைப்பது. இதுதான் அங்கே அப்படி இருக்குது. அப்போ இயேசு சொல்கிறாரு, என்னிடத்தில் இப்போ தான் விசுவாசமாக இருக்கிறாங்க ஒருத்தங்க, இந்த சின்ன பிள்ளைய போல் இருக்கிறாங்க, அவங்கள யாரும் மதிக்கவில்லை, கனப்படுத்தவில்லை. அப்போ அந்த பருவம் அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசம் வளர வேண்டிய ஒரு பருவம், விசுவாசத்தை நம்ம வளர்க்க வேண்டிய ஒரு பருவம். பொறுப்புள்ளவங்க, முன்னால் விசுவாசத்தில் கடந்து போனவங்க, அந்த விசுவாசத்தில் புதிதாக வர்றவங்கள வளர்த்த வேண்டும். விசுவாசம் என்பது ஒரு நாளில் வந்து விடுகிற காரியம் இல்லை. See, faith is not created in just one day. It has a beginning, but we continue to grow. So here the Lord Jesus is pointing out to the child and says, someone like this small child, so insignificant in your eyes, if somebody is causing them to stumble, deliberately entrap them and make them stumble so that they fall down, they are not able to take root and grow in faith, then it's a very terrible mistake. They are doing a great harm. And it's considered a very serious matter. And போன தடவை நம்ம பார்த்தோம் எப்படி நம்ம இயேசு நாமத்தில் வருகிற ஒரு சிறிய ஊழியக்காரருக்கும் நம்ம ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அது இயேசு தனக்கு செய்ததாக அவர் சொல்கிறாரு. அவர் கணக்கில் போகுது, அவர் பிதா கணக்கில் போட்டு அது நமக்கு அங்கே பரலோகத்தில் ஒரு கணக்கு ஓப்பன் ஆகுது. ஆமேன். இங்கே நம்ம பார்க்குறோம், அவரை விசுவாசிக்கிற ஒரு சின்ன விசுவாசிக்க நம்ம இடரல் உண்டாக்குனா அது நம்ம அவரை காயப்படுத்தினா அது இயேசுவை காயப்படுத்துகிற மாதிரி இருக்கிறது. அப்போ அது பிதாவுடைய சமூகத்தில் மற்ற கணக்காக போகுது, ஒரு நெகட்டிவ் மார்க்காக போகிறது அங்கே. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நியாய தீர்ப்பில் ஒரு பெரிய பரிதாபம் அப்படிப்பட்ட ஒரு இடரலை உண்டு பண்ணுகிறதுக்கு. அப்படிப்பட்டவனுடைய கழுத்தில் ஒரு இயந்திர கல்லை கட்டி இடரலை உண்டாக்குறதுக்கு பதிலாக அதன் பலனை அனுபவிக்கிறதுக்கு பதிலாக ஒரு எந்திர கல்லை கட்டி அவனை கடலில் தூக்கி போட்டால் கூட அவனுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஓமையை சொல்லி அங்கே அவர் விளக்கி கொடுக்கிறார். ஸோ இஸ் எக்ஸ்பிளைனிங் ஹவு இஃப் somebody is causing a stumbling, entrapping and making someone growing in the faith to fall down and lose the faith, is better if that person, if you tie a millstone around his neck or neck and throw that person into the sea, rather than for him to entrap this so small one in faith and then face the consequences of that. Because when we do harm to a child of God, when we do harm to a servant of God, we are doing it to the Lord Jesus. And it pains him. நல்ல ஒரு உதாரணம் நமக்கு தெரியும், அப்போஸ்தலன் பவுலை பற்றி தெரியும். பவுல்
முதல்ல சவுலாக இருந்தார் பவுல், அப்போஸ்தலன் Paul. Initially he was Saul and he was so righteous in his own sight and he was going around persecuting the church. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவங்களை உபத்திரவப்படுத்தி கொண்டிருந்தார். ஆனால் இயேசு ஒரு நாள் அவரை சந்தித்தார். On the way to Damascus, he was going again to persecute the church and the believers in Jesus. And Jesus intervened and told him, Saul, why are you persecuting me? நீ ஏன் என்ன இப்படி உபத்திரவப்படுத்துகிற? அப்போது அவன் அவரை விசுவாசிக்கிறவங்கள அவன் உபத்திரவப்படுத்தும் போது இயேசு சொல்கிறாரு, நீ என்ன உபத்திரவிக்கிறா அப்படிங்கிறாரு. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் இயேசு கிறிஸ்துவில் ஒரு புது விசுவாசியாக இருக்கலாம். உங்கள் சூழ்நிலையில், உங்களுடைய சமுதாயத்தில் அல்லது உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் மட்டும்தான் இயேசு விசுவாசிக்கிறவங்களா இருக்கலாம். உங்களுடைய வேலை இடத்துல நீங்கள் மட்டும்தான் இயேசு விசுவாசிக்கிறவங்களா இருக்கலாம். அல்லது நீங்கள் இயேசுவுக்கு சின்ன முறையிலையாவது ஊழியம் செய்கிறவங்களா இருக்கலாம். உங்களுக்கு அநேக உபத்திரவங்கள் வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் அறிய வேண்டிய ஒரு காரியம், இயேசு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு கொண்டு வரப்படுகிற அந்த உபத்திரவங்கள், அந்த வேதனை அவருக்கே கொடுக்கிறதாக அவர் கணக்கில் எடுக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாதீங்க. ஸோ டோன்ட் கெட் டிஸ்கரேஜ். யூ மே பி a person who is putting your faith in the Lord Jesus. You may be the only one in your family. You may be the only one in your society. You may be the only one in your workplace. And you may be facing persecution. Remember that Lord Jesus, in whom you have put your trust, is watching your life carefully. He is with you. And what pain that's caused to you is actually borne by the Lord Jesus. உங்களுக்கு கொண்டு வரப்போகிற அந்த வேதனையை இயேசு அதை அனுபவிக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. தொடர்ந்து விசுவாசத்தில் நிலைத்திருங்க. இயேசு உங்களோடு இருக்கிறார். So don't get discouraged. Continue in your walk of faith. Lord Jesus is with you and he is close to you. Amen. இது உங்களுக்கு ஒரு ஆறுதலையும் உற்சாகத்தையும் கொண்டு வரட்டும். சரி, இது வெளியே இருந்து வருகிற அந்த இடர்களை கொடுத்து இந்த இடத்துல சொல்கிறார். வெளியே இருந்து விசுவாசிக்கிறவனுக்கு வருகிற உபத்திரவம். அடுத்து நம்ம 43வது வசனத்தில் வரும் பொழுது, அங்கே நமக்கு உள்ளால, ஒரு மனுஷனுக்கு உள்ளாலிருந்து அவனுக்கு இடர்கள் எப்படி வருகிறது என்று சொல்லி அங்கே அருமை ரட்சகர் இயேசு, ஆத்தும நண்பர், அருமை போதகர் அவர் அங்கே கற்றுக் கொடுக்கிறார். So next the Lord Jesus is going on to teach how hindrances can come from within a person. So this is more dangerous because you are becoming your own enemy. பாருங்க, நமக்கு உள்ளாலிருந்தே நமக்கு விசுவாச வாழ்க்கைக்கு இடர்கள் வருதுன்னா நம்மளே நமக்கு எதிராக கிரியை செய்கிறோம் அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ he is teaching about that. அப்போ சொல்கிறாரு, if your hand causes you to stumble. இங்கேயும் ஸ்டம்பிள் இதுதான், ஸ்கேண்டலிசோ. உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினா, அல்லது உன் கை வழியாக உனக்கு இடரல் வந்தால், உனக்கு ட்ராப் பண்ணி உன்னை விசுவாச வாழ்க்கையில் இடறி விழப்பண்றதுக்கு ஒரு காரியம் வந்தால், அல்லது உன் கால் வழியாக, if a stumbling comes to you, a trap comes to you through your foot, or if a trap comes to you through your eye. அப்போ ஏசு ஒரு டிராஸ்டிக்காக அங்கே பேசுகிறாரு. Lord Jesus is teaching them how serious it is, how important it is to take the stumbling that comes from within and to deal with it sternly. அதை நமக்குள்ளே இருந்து தானே வருது, நம்ம விருப்பம் தானே அப்படின்னு அதை இளக்காரமாக விட்டு கொடுத்தோன்னா பெரிய ஆபத்து, பெரிய ஆபத்து. ஆகவே தான் இயேசு என்ன சொல்கிறாருன்னா, நீ முழு மனுஷனாக நீ நரகத்தில் போய் அங்கே போய் கஷ்டப்படுறத பார்க்கலாம், நீ கை இல்லாதவனா, கால் இல்லாதவனா, கண் இல்லாதவனா நீ ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிறதா உனக்கு நல்லதுப்பா அப்படின்னு அங்கே சொல்கிறார். ஹீ இஸ் டீச்சிங் அண்ட் ஹீ இஸ் dramatically showing the people how we have to take the stumbling that comes from within us seriously. It may come through a hand, it may come through a foot, it may come through one eye, but you have to deal with it firmly. And he says, better for you that you enter into life maimed rather than you go into hellfire. நம்ம இதை குறித்தெல்லாம் கடந்த செய்திகள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். 40லேருந்து 54 வரைக்கும் பூமியின் தாழ்விடங்களை குறித்து நம்ம பார்த்தோம். அதெல்லாம் 52வது செய்தியில் நம்ம அந்த எரிகிற அக்கினி கடலை குறித்து பார்த்தோம். We have been learning about all these places in the underworld, and in 52nd episode we learned about the fire that burns. Amen. அப்போ இதெல்லாம் அவர் சொல்கிறாரு, பாருப்பா நீ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். யூ ஹேவ் டு டீல் வித் இட். ஒரு கையை உனக்கு இடரல் உண்டாக்குச்சுன்னா கையை வெட்டி போடு, கால் உனக்கு இடரல் உண்டாச்சுன்னா காலை வெட்டி போடு ஒரு காலை.
ஒரு கண் உனக்கு இடல் உண்டாச்சுன்னா அதை பிடுங்கி போடு. அதை நீ கெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீ அந்த பாவத்துக்கு நீ விழுந்து உன் வாழ்க்கையை நீ கெட்டு போய் நரகத்தில் போகிறத பார்க்கலாம், நீ அதை ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு நீ பரலோகத்துக்குள்ளே ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிறது உனக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறார். சரி, இதை குறித்து நம்ம கொஞ்சம் ஆழமாயின்னு சிந்திக்க போகிறோம். ஸோ we have to now look at it and see what exactly the Lord Jesus is teaching. ஏன்னா இயேசு அநேக நேரங்களில் ஓமையாக கற்றுக் கொடுப்பார். அதை மேல்மட்டமாக நம்ம பார்த்துட்டு அப்படி எழுத்தின்படி மட்டும் நம்ம அதை எடுத்துக்கொண்டோன்னா நம்ம தவறி விழுந்து விடுவோம். See, the Lord Jesus, he teaches sometimes through parables, and to those who don't care, it just sounds superficial, like something very physical. கையை வெட்டி போடு, காலை வெட்டி போடு, கண்ணை பிடுங்கி போடு, சரி இது என்ன எனக்கு புரிய மாட்டேங்குது, போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு மேலே அதை குறித்து அக்கறை கிடையாது. பட் த டிசைபிள்ஸ் யூ see, they care. நீங்கள் சீஷரில் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி புரியாத எது இருந்தோன்னா அவர்கிட்ட வீட்டில் தனியாக கேட்பாங்க. When the Lord Jesus teaches something like this, very easy for a superficially dealing man to ignore it. Oh, what is this he's talking about? Cut your hand, cut your foot, pluck your eye. These are not practical things, and he will just go away. He will not wait there to see if there is a deeper meaning. But the disciples are not like that. When Jesus comes into the house, they go with him. Master, teach us, what is the meaning of this parable? So like that, we also have to sit at his feet and try to learn, because there may be a very, very important lesson there. நம்மளும் அவருடைய பாதத்தில் அமர்ந்துருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆமென். மரியாளை பாருங்கள், இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அப்படியே அவர்கிட்ட கற்றுக்கொள்கிறாங்க. அப்போ இயேசு சொல்கிறாரு, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுற, ஆனால் உன் சகோதரி இந்த மரியாள் என் பாதத்தில் அமர்ந்திருந்து அவளை விட்டு எடுபடாத நல்ல பங்கு அவர் தெரிந்து கொண்டாள் அப்படிங்கிறார். Same thing happened with Mary. She sat at the feet of the Lord Jesus, just listening to him, learning from him, because he is such a wonderful friend of soul and a beautiful master and teacher. Amen. To know the truth. There is nobody else like him who knows the truth and teaches the truth. And he tells Martha, Martha, you are worried about so many things, but one thing is needed, and this Mary, she has chosen that, and that will not be taken away from her. And this is life eternal. அப்போ சரி, இங்கே நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் என்ன காரியங்களை குறித்து இயேசு சொல்கிறார் அப்படின்னு சொல்லி. நீங்கள் தயவுசெய்து ஜீசஸ் த ஃப்ரெண்ட் ஆஃப் யுவர் சோல் அண்ட் பீஸ் கிவரில் பழைய செய்திகள் 12, 13, 14 நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருதயத்தை குறித்து அவர் பேசுகிறார். இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற காரியங்களை குறித்து அவர் பேசுகிறார். மார்க் 7, 20-23, Mark 7, 20-23. We meditated in the episodes 12, 13 and 14. Please go and listen. Jesus, the friend of your soul and peace giver, #12, 13, 14 நீங்கள் போட்டு ஒன்றுன்னா பாருங்கள், ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ அங்கே அவர் சொல்கிறாரு, what comes out of a man that defiles a man. ஒரு மனிதனை அவனை களங்கப்படுத்துகிற காரியம், தீட்டுப்படுத்துகிற காரியம் அவனுக்கு உள்ளாலிருந்து வருகிறது அப்படின்னு அங்கே கற்றுக் கொடுக்குறார் இயேசு. அங்கே சொல்கிறாரு, for from within, out of the heart of man proceed evil thoughts, adulteries, fornications, murders, thefts, covetousness, wickedness, deceit, lewdness, an evil eye, blasphemy, pride, foolishness. All these evil things come from within and defile a man. அப்போ அங்கே ஏசு அழகாக சொல்லி கொடுக்குறாரு, நீங்கள் இருதயத்தை பாருங்கள், வெளியே உள்ள மேல்மட்டமான காரியங்கள், பாத்திரத்தை கழுவணும், கையை கழுவணும், காலை கழுவணும், இதெல்லாம் நல்ல காரியம். பட் அது மனுஷனை தீட்டுப்படுத்துறது இல்லைப்பா. உள்ளால் உனக்கு ஒரு இருதயம் இருக்கிறது, அந்த இருதயத்திலிருந்து தான் பொல்லாங்குகள் புறப்பட்டு மனிதனை தீட்டுப்படுத்துகிறது. அப்போ இதை குறித்து அவர் அங்கே அழகாக சொல்லியிருக்கிறார். இதை குறித்து நம்ம ரொம்ப டீட்டெயிலாக அந்த 12, 13, 14 எபிசோட்ஸில் நம்ம சொல்லியிருக்கிறோம். தயவுசெய்து நீங்கள் போய் பாருங்கள். ஸோ ப்ளீஸ் கோ பேக் அண்ட் லிசன் டு தீஸ். ஸோ அப்போ மனுஷனுக்குள்ளாலிருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும். உள்ளாலிருந்து புறப்படுது, வெளியே சரீரம் இருக்குது, ஆனால் பிரச்சனை எங்கே இருக்குன்னா உள்ளால் இருக்குது. இருதயம் உள்ளான மனுஷன்லேருந்து புறப்பட்டு தான் அது இருதயத்தின் வழியாக உள்ளால் உள்ள மனிதனில் அது கிரியை முடித்து அப்புறம் தான் அது சரீரத்தின் வழியாக கிரியை செய்கிறது. அப்போ சரீரத்தில் ஒரு பாகத்தை வெட்டுறதுனால உள்ளால் உள்ள இருதயம் சரியாகுமா? அப்போ உள்ளால் உள்ள இருதயம் சரியாக வேண்டிய இருக்கிறது. அதை குறித்து தான் இங்கே அவர் பேசுகிறார். ஸோ he wants us to know that. அப்போ அங்கேருந்து தான் அது தீட்டுப்படுத்து.
என்ன செய்கிறது? மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே இருந்து பொல்லாத சிந்தனை, விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலைபாதகங்கள், களவுகள், பொருளாசைகள், துஷ்டத்தனங்கள், கபடு, காம விகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு புறப்பட்டு வரும். அப்போ இந்த தீமையான காரியங்கள்லாம் எங்கேருந்து புறப்பட்டு வருது? இருதயத்திலேருந்து புறப்பட்டு வருகிறது. மனிதனை அது தீட்டுப்படுத்துகிறது. அப்போ இதை நம்ம உணர வேண்டி இருக்கிறது. இன்றைக்கும் நம்ம என்ன செய்கிறோன்னா, வெளிப்படையான கட்டளைகளை போட்டு அதை பிடிச்சாதன்றதுக்கு அநேக நேரங்களில் முக்கியத்துவம் கொடுக்குறோம். தப்பில்லை. ஆனால் உள்ளால் எப்படி இருக்கிறங்கிறது இயேசுவுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஏன்னா இருதயம் எப்படி இருக்குங்கிறது மற்ற மனுஷனுக்கு தெரியாது. வெளிப்படையாக நான் நல்லவன் போல நடந்து கொள்ளலாம் மனிதனை பிரியப்படுத்துவதற்கு அல்லது அந்த மதிப்பை காத்துக்கொள்வதற்கு. ஆனால் இருதயம் எப்படி இருக்கிறது? இருதயத்தில் உள்ள அந்த யோசனைகள், சிந்தைகள் எப்படி இருக்கிறது? பரிசுத்தம் இருக்கிறதா இல்லையா என்கிறதே நாம் அறிவோம், இயேசு அறிவார். அப்போ அதுதான் மனுஷனை என்ன தீட்டுப்படுத்துகிறது. அப்போ வெளியே எப்படி ஒரு ஃபிசிக்கல் பாடி இருக்கிறதோ அதற்கு ஒப்பாக there is a inner man with these parts, corresponding parts. இந்த வெளிப்படையாக இருக்கிற மனிதனை போல உள்ளான மனிதன்லேயும் இவ்விதமான அவயவங்கள் நிறைந்த ஒரு உள்ளான மனிதன் இருக்கான். அதுதான் முக்கியமானது. அந்த ஆன்மா தான் முக்கியமானது. இப்போ அவர் சொல்கிறாரு, Ephesians 4:3-14 Apostle Paul says like this, I bow my knees to the Father of our Lord Jesus, 16, that he would grant you according to the riches of his glory to be strengthened with might through his spirit in the inner man. அவர் சொல்கிறார், வெளியே மனுஷன் இருக்கிற மாதிரி உள்ளால ஒரு மனுஷன் இருக்கணும் அவனுக்கு. அப்போ அவருடைய இவர் ஊழியம் செய்கிற விசுவாசிகளுக்காண்டி அப்போஸ்தலன் பவுல் அவர் ஜெபிக்கிறார். அவர் சொல்கிறாரு, May God grant you, according to the riches of his glory, that you may be strengthened with might through his spirit in the inner man. Your inner man, how is the inner man? How is your heart? So all these evil things are conceived in your heart and they are accomplished first in your inner man, then only they manifest outside. So God is looking at the inner man first and he is looking at the heart first. And what you experience in your heart, what you harbor in your heart, and what you conceive in your heart and execute in your inner man using the parts of the inner man is going to decide your eternity. அப்போ நீங்கள் உள்ளான மனுஷனில் இருதயத்தில் சிந்தித்து அதை உங்களோட உள்ளான மனுஷனில் செயல்படுத்துகிற காரியங்கள் உங்கள் நித்தியத்தை நீங்கள் எங்கே கழிக்க போகிறதுங்கிறத தீர்மானிக்கிறதா இருக்கிறது. ஸோ வி ஷுட் நாட் லெட் த எனிமி டிசீவ் அஸ். இன்றைக்கு சத்துரு நம்மளை ஏமாத்துறதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. இயேசுவை விசுவாசிட்டா மட்டும் போதும், நம்ம பேர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டாச்சு, பாவம்லாம் கழுவப்பட்டாச்சு, இனி நம்ம எப்படினாலும் நம்ம இஷ்டப்படி என்ன வேணாலும் செய்யலாம், உள்ளால் எவ்வளோ அசுத்தம் வேணாலும் இருக்கலாம், அதெல்லாம் அவர் புரிஞ்சுக்குவார், மன்னிச்சுக்குவார் அப்படின்னா இந்த பகுதியில் பார்க்கும்போது அது சரியில்லை. தயவுசெய்து நம்ம ஏமாற்றி கூட விடக்கூடாது. உங்கள் வாழ்க்கை, உங்கள் ஆத்மா, உங்கள் நித்தியம் முக்கியம். இயேசு சொன்ன காரியங்கள் இதெல்லாம். அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் வெட்டி போடுவோம், காலை கையை கண்ணை பிடுங்கி போடு. நீ ஒரு ஊனமற்றவனா நீ ஜீவனுக்குள்ளே போகிறது இதெல்லாம் முழுசாக நல்லா எல்லாம் திருப்தி பண்ணிவிட்டு நீ போய் நரகத்தில் கிடக்கிறத விட அது பெட்டர் அப்படிங்கிறார். அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப சீரியஸ் மேட்டர். இது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நாட் டு ஃப்ரைட்டன் யூ ஆர் மீ. ஜீசஸ் டெல்ஸ் த ட்ரூத் ஸோ தட் வி மே நோ த ட்ரூத் அண்ட் எஸ்கேப் த ஈவில். ஏசு இதுக்கு என்ன நம்ம பயங்காட்டுறதுக்காண்டி சொல்கிறாரா? இல்லை, உண்மையே சொல்கிறாரு, சத்தியத்தை சொல்கிறாரு. அப்போ சத்தியத்தை அறிந்து கொண்டால் தான் நம்ம சத்தியம்தான் நம்மளை விடுதலையாக்கும், நம்ம பாதுகாப்பாக காத்துக்கொள்ளும். ஸோ நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் அப்படின்னு சொல்லி அங்கே அப்போஸ்தலன் ஜெபிக்கிறார். 1 John 2:16 For all that is in the world, the lust of the flesh, the lust of the eyes and the pride of life is not of the Father but is of the world. இந்த உலகத்தில் இருக்கிறோம், உலகத்தின் காரியங்கள், உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் அன்பு கூறாதீங்க. அதை அப்படி ரொம்ப வாஞ்சியாக நீங்கள் உங்கள் விருப்பம் நிறைவேற்றணும்னு சொல்லி நீங்கள் அப்படி வாழாதீங்க. ஏன்னா மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாகிய இந்த உலகத்தில் உள்ளவைகள்லாம் இதெல்லாம் பிதாவினால் உண்டானதல்ல, இதெல்லாம் உலகத்தினால உண்டானது. அப்போ நம்ம உலகத்தில் இருந்தாலும் உலகத்துக்கு சொந்தக்காரங்க இல்லை. ஸோ ஈவன் தோ வி ஆர் இன் திஸ் வேர்ல்ட், வி ஆர் நாட் ஆஃப் தி வேர்ல்ட், வி பிலாங் டு ஹெவன், வி ஹவ் பீன் சேவ்ட் and we are seated with Christ in heavenly places and there has to be a difference in our life. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் உங்களுடைய ஆன்மாவுக்கு அடுத்த காரியங்கள், உங்களுடைய நித்தியத்துக்கு அடுத்த காரியங்களை உங்களோடு என்னோடு அவர் பேசுகிறார். இருதயத்தில் சுத்தம் வேணும்.
சங்கீதம் 52:10 தாவீது சங்கீதக்காரன் சொல்கிறார், ஆண்டவரே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியோம். இன்றைக்கி உங்களுக்குள்ளே எப்படி இருக்கிறது இருதயம், தயவுசெய்து கொஞ்சம் நேரம் நீங்கள் பாருங்கள். இந்த ஜெபத்தை நம்ம செய்வோம், நானும் செய்கிறேன் உங்கள் கூடால. அவர் நமக்கு இந்த நாட்களில் இந்த செய்தி தொடரில் நமக்கு உதவி செய்வார். அவர் நம்ம குற்றம் சாட்டி அப்படி விட்டு போகிற தேவன் இல்லை, நம்ம சத்தியத்தை அறிந்து நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் இயேசு. அதான் அவர் ஆத்தும நண்பர். ஜெபிப்போமா? Our loving Heavenly Father, we thank you for the truth that you have given to me, given to us through your Son, Lord Jesus, Yeshua. He is such a beautiful Savior. Lord Jesus, you are the most holy one. Your heart is so pure. உங்கள் இருதயம் அவ்வளவு பரிசுத்தமான இருதயம், சுத்தமான இருதயம் இயேசுவே. நீர் எங்களுக்கு நண்பராக இருக்கீங்க, எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கீங்க, எங்கள் இரட்சகராக இருக்கீங்க. இன்றைக்கு நாங்கள் கெட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையிலால் நீர் எங்களோடையும் பேசியிருக்கீங்க. சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டிங்கப்பா. சுத்த இருதயத்தை வாஞ்சியோடு இயேசுவே என்னுடைய இருதயத்தை சுத்தப்படுத்துங்க, சுத்த இருதயத்தை என்னிலே உருவாக்குங்கன்னு உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நீங்கள் இடைப்பெறுங்க. வர்ற இந்த செய்திகள்லையும் உம்மை தொடர்ந்து நாங்கள் அறிந்து கொள்ள உங்கள் உதவியை பெற்று எங்கள் இருதயம் சரிப்படுத்தப்பட, உள்ளான மனுஷனில் பலப்படுத்தப்பட உங்கள் கிருபையை தாங்க. Grant that we may be strengthened with might through the Holy Spirit in our inner man, and that our heart may be recreated in a pure way, that we may inherit eternal life. You love us so much. You love your people so much. That's why you are telling us the truth. It is not to just to scatter, to make us be afraid, to scare us. No. It's an expression of your love. That's why truth is coming to us. And in the meantime, Lord, if anyone is crying out to you, Lord Jesus, in your name, grant them a mercy. Grant them a favor and deliver them, whatever be their problem. Maybe it's a problem that is come because of sin, because of impurity in life. They are suffering, but you are a forgiving God. Lord Jesus, you are a merciful Lord. So forgive them and deliver them from the problems that they may be trapped in. ஒருவேளை சத்துருவினால் சிறைபிடிக்கப்பட்டு அல்லது விதமாக கண்ணியில் அகப்பட்டு பொறியில் அகப்பட்டு, ஐயோ நான் பாவத்தில் இருக்கிறேனே, பாவத்தின் விளைவாக வர்ற காரியங்களை நான் அனுபவித்து துக்கப்பட்டு கொண்டிருக்கிறேனே, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி யாராவது உம்மை நோக்கி கூப்பிடுவார்களானால் இயேசுவே இறங்குங்க, அவங்கள விடுவித்தருளுங்கப்பா. வருகிற செய்திகளிலும் எங்களோடும் பேசுங்க. உங்கள் ஜனங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற இடத்துல உங்கள் மகிமையின் மேகம் அவர்களை மூடட்டும், உங்களுடைய அன்பின் மேகம் அவர்களை மூடட்டும் அப்பா. சத்துரு எந்த இடத்துல விழத்தட்டினானோ அந்த இடத்துல நீ இருந்து அவங்கள தூக்கி விட்டு அந்த விசுவாச பாதையில் அவங்க நடத்துங்க, ஆசீர்வதிங்க. Father, where the enemy has trapped them and trapped them, they have fallen down, they are not able to get up. Give your helping hand, Lord Jesus, and lift them up and lead them in the victorious way. உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான நண்பர்களே, இயேசு உங்களை நேசிக்கிறார், என்னை நேசிக்கிறார், நம்மை நேசிக்கிறார். நம்முடைய ஆத்தும நண்பர் சத்தியத்தை சத்தியமாக நமக்கு சொல்லித் தருகிறார். தயவுசெய்து இந்த செய்திகளை தொடர்ந்து நீங்கள் யூடியூப்பில் போய் மறுபடியும் கேளுங்க, உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. ஒரு வாரம் முடிஞ்சு அடுத்த வாரம் வர வரைக்கும் அதை தியானியுங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். Lord Jesus loves you and he is stretching out his hand to help you. Hold on to him till we meet again. In Jesus' name we bless you and take leave. Amen. Amen.